ஒருத்தரை ஒரு விஷயத்துக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக நிறுத்துறீங்க. எதை பார்த்து ஓட்டு போடுறது? இவர் தமிழருக்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தருங்க அப்படி நம்மளை உசுப்பேற்றி விட்றாங்க. இன்னொருத்தவங்க இல்லைங்க, இவர் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் பணியாற்றுவார், இவருக்கு ஓட்டு போடுங்காக. இந்த திறமையை பார்த்து ஓட்டு போடணுமா அல்லது இனம் சார்ந்து பார்த்து ஓட்டு போடணுமா? எப்படி ஓட்டு போடணும்? நீங்கள் எப்படி போடுவீங்க? பதில் சொல்லுங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மக்களுக்காக நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை. மக்கள் பற்றி சிந்திக்கிறவங்க மட்டும்தான் அரசியலாக இருக்கணும். மக்களுக்கு நன்மை செய்கிறவங்க ஓகே. யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட முடியும். மக்களுக்காக போராடுறவங்க களத்துல இறங்கி போராடுற ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. நம்ம பிரச்சனை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து வாக்களிச்சோம்னா நமக்கு நல்லது. நானே பொதுவாக வந்து நம்ம பகுதி சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அது பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு யார் சலுகை கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச ஒரு நபரால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அது ரிலேட்டடாக அவங்க ஈஸியாக யாரை பார்க்கணுமோ பார்த்து அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணுவாங்க குயிக்காக. அவங்க தானே மக்களுக்கு நல்லதுலாம் செய்வாங்க. இப்போ எங்கள் சமூகத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. மக்களுக்காக பார்க்குறவங்க தான் அப்படியே உலகம் ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. எங்களுக்காக வந்து பக்கம் நின்று ஏதோ ஒன்று நல்லது கிட்ட செய்யக்கூடியவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க முடியும். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்மளுடைய கஷ்டம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக வாக்களிப்பது எந்த வகையிலும் பயனளிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கம்யூனிட்டின்றது இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். அது காலப்போக்கில் அந்த கம்யூனிட்டின்றதே காணா போயிடும். அப்போ மக்கள் நலனுக்காக போராடுற ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் தான் தமிழ்நாடாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓட்டுரிமை என்பது நம்மளோட ஜனநாயக கடமை. இதை வந்து யாருக்கு போடணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்காண்டி இவங்க தெரிஞ்சவங்க இவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஓட்டு வேஸ்ட்டாக தான் போகும். யாருனே தெரியாம கொஞ்சம் ரிச்சா இருந்து வந்துட்டு ஏதோ நிக்கணும்னு சொல்லி நிக்கிறவங்க அவங்களுக்குலாம் வாக்களிக்க முடியாது. நம்ம பிரச்சனையை அறியாதவங்க, அடிப்படை தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்காக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லா பண்ணணும்ல. எங்களை மட்டும் பண்ணி என்ன பண்ண போறாரு? தெரியாதவங்களை தேர்ந்தெடுத்து பிரயோஜனம் கிடையாது. பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சு செய்யறதுதான் நல்லது. யாருனாலும் சரி, அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குறப்ப மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு போறாங்க, திரும்ப கவனிக்கிறதே இல்லை.